எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று நம்ம தியானத்தில் நம்மளுடைய இதயத்தின் பங்கை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அதை ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் எப்படி எந்த அளவுக்கு அவங்க ஆராய்ச்சி பண்ணி இதயத்திலையும் ஒரு இதயமும் ஒரு ஒரு மூளை மாதிரி செயல்படுதுன்றதை பற்றியும் பார்த்தோம். இன்னைக்கு அந்த தியானத்தில் நீங்கள் தியானத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணத்துக்கு மூலயமா வந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் மூலயமா தியானத்துக்குள்ள வந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும், அதை சரி பண்ணணும்னு வந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு ஒரு வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அடுத்தது, நான் லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா இப்படி போகணுமா அப்படின்றது தெரியாத ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த தெளிவுக்காக தியானத்துக்கு வந்திருப்பீங்க. என்ன காரணங்கள் இருந்தாலும் சரிதான், என்ன மாதிரியான காரணங்கள் இருந்தாலும் சரிதான். ஆனால் தியானத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் 4 விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, மெடிடேஷன் ஃபர்ஸ்ட், நீங்க பண்ற தியானம். 2வது விஸ்டம். 3வது அவேர்னஸ். 4வது லைஃப் ஃபோர்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா, முதல்ல தியானம், 2வது ஞானம், 3வது விழிப்புணர்வு, 4வது உயிர் சக்தின்னு சொல்லலாம், அந்த கிளாரிட்டி, தெளிவு. நம்ம தியானத்தை பத்தி பார்த்தோம். தியானம்னா எப்படி பண்றது, எவ்வளவு எளிமையான தியானம், அதை பத்தி முதல் இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது அந்த ஞானம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற விதம் மாறும். உதாரணத்துக்கு முன்னாடி இவங்க தான் பிரச்சனை, இவங்க தான் எனக்கு பிரச்சனை, இவங்களால தான் எனக்கு என்னோட என்னோட அம்மா தான் இந்த மாதிரி பண்றாங்க, என்னோட தம்பி தான் இப்படி பண்றாங்க, என்னோட மாமியார் தான் இப்படி பண்றாங்க, அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம கை காட்டுவோம். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பால் இவ்வளோ பிரச்சனையா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம. நீல் டொனால்ட் வால்ஷ் அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், த கன்வர்சேஷன் வித் காட். தமிழ்ல அது கிடையாது, ஆங்கிலத்தில் இருக்கு. அற்புதமான புக். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த ஒரு நீல் டொனால்ட் வால்ஷ் எழுதின அந்த கன்வர்சேஷன் வித் காட்ல ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்ன சொல்றாருன்னா, ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் தேர் ஃபார் டு லேர்ன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் க்ரோ. எந்த உறவுகளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உறவு முறைகள் உறவுகள் நம் வாழ்க்கையை வாழ்வதற்கும், நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும், நாம் வளர்வதற்கு மட்டும்தான் அப்படின்றாரு. இங்கே நம்ம என்ன சொல்றோம், நமக்கு அந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்றோம், ஓ எனக்கு இவங்க தான் பிரச்சனை, இவங்களால தான் பிரச்சனை, எனக்கு இவங்க இருந்தாலும் எனக்கு இந்த எனக்கு என்னோட ஃப்ரெண்டு இவனால பிரச்சனை, என்னோட உறவு இவரால பிரச்சனை, தம்பியால பிரச்சனை, அண்ணனால பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவர் இப்படி என்ன சொல்றாரு, நம்மளோட உறவுகள் நம்ம சூஸ் பண்ணிட்டு வரோம். ஓ இவங்க எனக்கு எந்த மாதிரி ஒரு சவால்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓ இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும், இந்த சூழ்நிலையில இருந்து நான் இந்த கணத்துல நீங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்துக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சின்னதா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பெருசா இருக்கும், ஒவ்வொன்றும் இருக்கும், விரலுக்கேற்ற வீக்கம். உங்களுக்கு பெரிய சவால் இருக்குன்னா உங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய அதை அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு சின்ன சவால் இருக்குதுன்னா அதை அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான். கரெக்டுங்களா? ஐயோ அவங்க மட்டும் பாருங்க, அவங்களுக்கு நல்லாவே நடக்குது, எல்லாமே ஒரு இதுவாகவே இருக்கு, எனக்கு இவ்வளோ சவால்கள் வருது, விரலுக்கேற்ற வைக்கும். ஸோ நீங்க என்னன்னா இந்த சவால்களை முன்னாடி எப்படி பார்த்தீங்க, இப்போ எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது மாறும். அந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க புத்தகங்கள் படிக்கும்போது, வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து தெரிஞ்சுக்கிற ஞானம் ஓகே, நான் இப்போ இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும், இதுல இருந்து நான் என்ன இதுல இருந்து நான் எப்படி கத்துக்கணும், நான் எப்படி மேல வளரணும் அப்படின்றது உங்களோட கண்ணோட்டம் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய கண்ணோட்டம் மாற ஆரம்பிக்கும் போது உங்களுடைய செயல்பாடு மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல் மாற ஆரம்பிக்கும் போது நீங்க வேற முன்னாடி அதே மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டீங்க, இப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. நான் இப்ப இந்த கணத்துல நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சவாலுக்கு அப்படின்ற மாதிரி வேற விதமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது இந்த ஒரு மாற்றம். 3வது அவேர்னஸ். அவேர்னஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். நான் பொறுமையான ஆளா தான் நினைக்கிறேன், ரத்னவேல் பொறுமையான ஆளா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு சவாலான சூழ்நிலை வரும்போது நான் பொறுமையா இல்லை. நான் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் கோவமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அவங்கள திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் நினைக்கிறேன், இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது என்னையும் அறியாமல் நான் திட்டிடுறேன், என்னையும் அறியாமல் நான் அவங்கள காயப்படுத்திடுறேன். மற்றவங்களை காயப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறமோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமோ நான் ஃபீல் பண்றேன், அப்படி பேசியிருக்க கூடாது, நான் என்ன நினைத்தாலும் அவங்கள அப்படி திட்டிருக்க கூடாது, அவங்க மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும், ரெக்ரெட். பின்னாடி போய் நான் யோசிக்கிறேன்.
ஸோ நான் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கணம் வந்து அந்த சூழ்நிலை வரும்போது நான் வந்து மாறிடுறேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த விழிப்புணர்வு கிடையாது, அவேர்னஸ் கிடையாது. அந்த விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னா, அந்த கணத்துல நான் எப்படி யோசிக்கிறேன், எந்த மாதிரியான உணர்வுகள் இருக்குது அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ டிகிரியில் அந்த அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன், ஓகே எனக்கு இப்போ கோவம் வர மாதிரி இருக்கு, நம்ம கோவம் வர மாதிரி இருக்கு, நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம வேறு விதமாக வந்து செயல்படுவோம். இப்போ தியானம், ஞானம், அடுத்தது 3வது விழிப்புணர்வு, இதெல்லாம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது நம்மளுடைய உயிர் சக்தின்றது வந்து பல மடங்கா ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். எனக்கு எது வேணும், எனக்கு எது வேணாம், எனக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் எது செய்யணும், இந்த கணத்துல நான் என்ன செய்யணும், அடுத்த மாசம் என்ன செய்யணும், இப்ப நான் இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து உங்களுடைய இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பீங்க. இப்ப நீங்க கரெக்டா இப்படிதான் போகணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். இந்த முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் வந்து எனக்கு தியானம் வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குழப்பம் இருக்கும். நான் வந்து தொழில் தொடங்கலாமா, இந்த தொழில் தொடங்கலாமா, அந்த தொழில் தொடங்கலாமா, இல்ல தொழில் தொடங்கலாமா, இல்ல வேலைக்கு போகலாமா, இந்த கன்ஃபியூஷன், இந்த குழப்பம் இருக்கும். ஓகே, நான் வந்து தொழில் தான் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க, தள்ளி போட்டுட்டு இருப்பீங்க. ப்ரோக்ராஸ்டினேஷன், அதை தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. பண்ணுவோம், பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணலாம். அந்த எண்ணம் இருக்குது, அது இன்டென்ஷன், அதுக்கான அந்த இதை செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனா அதை செய்யக்கூடிய அந்த சக்தி உங்ககிட்ட கிடையாது. அதை புஷ் பண்ணக்கூடிய சக்தி, ஓகே இன்னைக்கு இதை நான் செய்ய போறேன், இந்த கணத்துல இதை செய்ய போறேன் அப்படின்ற அந்த புஷ் உங்களுக்கு கிட்ட உள்ள இருந்து அந்த புஷ் அந்த கிடையாது உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட வாழ்க்கை வந்து வேற வர ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே நம்மளோட ப்ரோக்ராமோட டைட்டிலே பாருங்க, ஆரோக்கியம், தெளிவு, வளர்ச்சி. இது எல்லாமே இந்த இதுல கவர் ஆயிடும். அடுத்த சைடு இந்த 4 விஷயம் நடந்திருக்கும் போதே அடுத்த இன்னொரு சைடு ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இது எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிக்கும். தியானம் பண்ண எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் தியானம் வந்து வந்து ஒரு இந்த வாழ்க்கையை வந்து விட்டுட்டு போகணும், நம்ம வந்து துறவு வாழ்க்கைக்கு போகணும், அப்படிலாம் கிடையாது. இந்த வாழ்க்கையை முழுசா அனுபவிக்கணும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, ஃபுல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். இங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வேற ஏதோ யோசனை கூடாது, என் பேங்க் பேலன்ஸ்னா இவ்வளவு கம்மியா இருக்கு, அந்த லோன் எப்படி அடைக்கிறது, பாரு அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, நான் எப்படிங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். ஒரு உணவு சாப்பிட்றீங்களா, ஃபுல்லாக முழு விழிப்புணர்வோட, ஃபுல்லாக அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுல்லாக அந்த இடத்துல ஒரு எண்ணம், சொல், செயல் எல்லாமே அந்த செயலில் மட்டும்தான் இருக்கணும். அந்த நம்ம தியானம் பண்ணுறதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே யாருமே வந்து இதை விட்டுட்டு போகணும் கிடையாது. முழுசாக என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையோட இது எல்லாமே. இப்படி முழுசாக என்ஜாய் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முழுசாக ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அதன் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து போக ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு அட்டாச்மெண்ட் இல்லைன்னாலே நீங்க வந்து லிபரேட்டட் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். லிபரேஷன், அதாவது இந்த துன்பத்துல இருந்து விடுதலை, விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது வந்து ஒரு பெரிய வார்த்தை கிடையாது. அது ஏதோ இமாலயில இருக்கிற யோகிகளுக்கும் இல்லை மற்ற ஒரு இவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடையாது. சராசரி மனிதனுக்கும் அது சாத்தியம். சராசரி மனிதனுக்கும் இது சாத்தியம். எப்படின்னா, நீங்க அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தாலே போதும். இந்த 4 விஷயம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது நடக்கும் போதே அடுத்த ஒரு 4 விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். என்னன்னா, இந்த தியானம், இந்த ஞானத்துக்கு கூட ஒன்னஸ் அண்ட் லிபரேஷன். ஒன்னஸ்னா எல்லாரும் ஒண்ணுதான். இது எனக்கு இது நான் என்னையும் அறியாமல் நடக்க ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், இவங்க ஆந்திரா, இவங்க வந்து தெலுங்கு, இவங்க இந்த இது அந்த இது, இந்த ஒரு வேறுபாடு எனக்குள்ள இருந்துச்சு. அவங்க வேற, நான் வேற அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு. எனக்குள்ள அந்த வேறுபாடு இருந்தது. நான் வளர்ந்த விதமும், நான் வந்து எனக்குள்ள இருந்த நம்பிக்கைகளும், நான் பார்த்த விஷயங்களும், இதன் மூலியமா இவங்க வேற, அவங்க வேற, இந்த மதம் வேற, அந்த மதம் வேற, இந்த இந்த வடநாட்டில் இருக்கிறவங்க வேற, நான் வேற அப்படின்ற ஒரு வேறுபாடு எனக்குள்ள இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் உடஞ்சது. எப்படி உடஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க வேற, நான் வேறலாம் பார்க்கல, அவங்களும் நானும் ஒண்ணுதான்ற ஒரு அந்த உணர்வு வர ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காவே. ஒன்னஸ்ன்னு சொல்லக்கூடியது இது வர ஆரம்பிக்கும் போது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு வர ஆரம்பிக்கும் போது, ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப பி ஈக்குவனஸ் பி ஈக்குவனமஸ் டு த சிச்சுவேஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஒரு விஷயம் இருக்குதுன்னாலும் இல்லைனாலும், உங்களுடைய நிலைப்பாடு வந்து ஒரே மாதிரியா இருக்கும். தியானத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு உங்க குடும்பத்திலயோ இல்லை யாரோ ஒரு முக்கியமான நபர் வந்து உங்க கூட இல்லாம போயிருக்கலாம். அதோட பிரிவு வந்து உங்களை ரொம்ப பாதிக்கும். ஐயோ ஏக்கம், என்ன இல்லையே அவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதோட. தியானம் வந்ததுக்கு அப்புறம் வந்து
அவங்க இருக்கும்போது எந்த மாதிரியான நிலைப்பாடு இருந்தீங்களோ, மனநிலை இருந்தீங்களோ, அதே மாதிரி இருக்க ஆரம்பிப்பீங்க. புரிஞ்சுக்குவீங்க. அதாவது வந்து இந்த நம்மளுடைய இறப்புக்கு அப்புறமும் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது. அது இதை விட ஒரு அற்புதமான வாழ்க்கை அப்படின்ற ஒரு புரிதல் புக்குப்பெல்லாம் படிக்கும்போது நிறைய விஷயங்களை மற்றவங்களோட அனுபவங்களை கேட்கும்போது புக்கெல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் அந்த புரிதல் வர ஆரம்பிக்கும். அப்போ இதை விட ஒரு இன்னும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவங்க வாழறாங்கன்ற ஒரு இது நமக்கு தெளிவு இருக்கு. அப்போ முன்னாடி இருந்த அதே மனநிலை நம்ம இருக்க மாட்டோம். அப்போ முன்னாடி இருந்த அதே சூழ்நிலை தான், அதே மாதிரி இதுதான். ஆனால் இப்போ வேற உங்களோட மனநிலை மாறி இருக்கும். உங்களோட அந்த அட்டாச்மெண்ட் வந்து போக ஆரம்பிக்கும். அட்டாச்மெண்ட் போக ஆரம்பிக்கும் அப்படின்ன உடனே வந்து ஐயோ நம்ம இந்த வாழ்க்கையில விட்டுட்டு அப்படி போயிடும், அப்படி கிடையாது. அட்டாச்மெண்ட் முன்னாடி எனக்கு உப்புமா தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு இட்லி தான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. இப்போ அதே உப்புமா இன்னைக்கு இல்லை, இட்லி இட்லி தான் இருக்கு அப்படின்னா ஓகே பரவாயில்ல சாப்பிடுவீங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு இது சாப்பிடுவீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இந்த 4 விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து இவங்களுக்கு தான் நடக்கும் உங்களுக்கு தான் நடக்காது அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே நடக்கும். இந்த இதுவும் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். முதல்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தியானம்ன்றது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அனுபவம் வந்து வேறுபடும். சில பேருக்கு தூக்கம் இருக்கும். நான் தியானம் பண்ணேன்னா நான் வந்து தூங்கிட்டேனா எனக்கு தெரியல, இல்லை நான் தூக்கத்தில் தான் இருந்தேனா, ஆனால் என்னன்னே தெரியல, எனக்கு தூக்கணும் சொல்ல முடியாது, இல்லை தூங்கிட்டேனும் தெரியல அப்படின்னு டவுட்டாக இருக்கும். உங்க தியானத்தில் தூக்கம் வந்துச்சு, இல்லை தியானம் பண்ணதுக்கப்புறம் தூக்கம் வருது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணலாம். அதாவது தியானம் முடிஞ்சிச்சு எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா உங்களுடைய பிசிக்கல் பாடிக்கு வந்து தூக்கம் வருதுன்னு அர்த்தம், அதாவது ரெஸ்ட் கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த தூக்கத்தை நீங்கள் கொடுக்கணும். அந்த அவேர்னஸ் நமக்கு வரும், உங்களுக்கு விழிப்புணர்வு. ஓகே என்னோட பிசிக்கல் பாடிக்கு தூக்கம் வருது, எனக்கு தேவைப்படுது, ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்ட்டு. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் தூங்கிட்டீங்கன்னா இல்லையா அப்படின்றதுக்குன்னா டவுட்டாக இருக்கலாம், யோசிக்க வேண்டாம். தூங்கிட்டீங்களா பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க. அது யோக நித்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ யோகத்தில் அந்த நித்திரை, ஓகேங்களா. தூக்கத்தில் அந்த தியானத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா தூக்கமே வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, தொடர்ந்து பண்ணுங்க. போக போக சில நாட்களில் அந்த இதுவும் போயிடும், அந்த மாதிரி இருக்காது. சில பேருக்கு வந்து லைட்னஸ், அதாவது உடல் ரொம்ப அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு மென்மையான ஒரு ஃபீலிங் இருக்கும். மென்மையா இருக்கும்போது அந்த 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 இறகு மாதிரி பறக்குது பார்த்தீங்களா, நமக்கு அந்த ஃபெதர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இறகு மாதிரியான ஒரு மென்மையான வெயிட்டே இல்லாத மாதிரி, எனக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் மாதிரி சென்சேஷன். சில பார்ட் ஆஃப் த பாடி, சில உடல்ல சில பாகங்கள் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி, அப்படி தலை ரொம்ப பாரமா இருக்குது தியானம் பண்ண உடனே ஐயோ எனக்கு இந்த தியானம் கிடையாது அப்படிலாம் கிடையாது. ஸோ தலையோ உடலோ இல்லை ஏதோ ஒரு பகுதியில் உடல் வந்து ஒரு கனமா ஃபீல் பண்றது, இது நார்மல். வலிகளை உணருது, தியானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க திடீர்னு இவ்வளோ நாள் எனக்கு இந்த பேக் பெயினே கிடையாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு பேக் பெயின் வருது, அந்த இடத்துல ஹீலிங் நடக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த இடத்துல ஹீலிங் நடக்குதுன்னு அர்த்தம். உடனே நீங்க வந்து தியானத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. தியானம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, உங்க பேக் பெயின் ரொம்ப வருது, முடிஞ்ச அளவுக்கு கண்ணை திறக்காம கை காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, பேர் பண்ணிக்கங்க. இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, என்னால் முடியலன்னா கொஞ்சம் கையை கழிச்சிட்டு நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி என்னால் முடியலன்னும் போது திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ இந்த வலிகள் இந்த மாதிரி வர்றது, உடலில் கையில் வலிக்கிறது கால் வலிக்கிறது இதெல்லாம் நார்மல். சில பேருக்கு விஷன்ஸ் காட்சி இருக்கும், நான் எங்கே போகணும், இவங்கள போய் பாருங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும், அந்த விஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் குழப்பத்தில் இருப்பீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் வந்து ஓ இந்த தொழிலை செய்யுங்க, இந்த இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதை பற்றி இல்லை. சில விஷயங்கள் தோணுது எனக்கு புரியல அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு விட்டுருங்க. உங்களுக்கு அதை சம்மந்தப்பட்டு புரியல அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுருங்க, விட்டுருங்க. உங்களுக்கு டைம் கரெக்டான ஒரு இது வரும்போது, சரியான நேரம் வரும்போது அது புரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு டீப் ஃபீலிங்ஸ், ஆழமான உணர்வுகள், ரொம்ப சொல்ல முடியாத ஒரு 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 கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும், உள்ள இருந்து ரொம்ப சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சிகள் அப்படியே ஏன்னு தெரியாது, அந்த ஒரு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு அளப்பரிய சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சியான சந்தோஷமா இருக்கும், ஏன் தெரியாது, காரணமே இருக்காது, ஆனா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு என்ன மாதிரி ஒரு ஒரு திடீர்னு கோபங்கள் கூட வரலாம். என்ன சார் நீங்கள் வந்து தியானம் பண்ணால் வந்து கோவம்லாம் போயிடும், எல்லாம் சரியாயிடும், அதுக்கு தான் தியானம் பண்ண வந்து, ஆனால் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன், தியானத்து நடுவில் நிறைய கோவம் வருது, ரொம்ப எரிச்சல் வருதுன்னா அதெல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் அடியில் இருக்குது, எல்லாமே மேலே சர்ஃபேஸ்க்கு வருது, மேலே வருது.
மேலே வந்து நீங்கள் எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது மான்னு வந்தது நம்மளுக்கு போயிடும். ஐயோ தியானம் பண்ணிட்டே இருக்க நடுவில் எனக்கு கோவம் வருது அதனால நான் விட்டுட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது. முடிஞ்ச அளவு கண்ணை திறக்காம வேறு பண்ணிட்டு இருக்கணும். இதில் நீங்கள் சொன்ன எந்த அனுபவமே கிடையாது. நீங்கள் சொன்ன எந்த அனுபவம் கிடையாது. தியானத்தில் உட்காடுறேன், கண்ணை மூடுறேன், முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கே போனேனே தெரியல, என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்கிற எந்த அனுபவம் வரல அப்படின்றதும் ஒரு அனுபவம் தான். ஸோ நான் சொல்கிறது இந்த உடலில் லேசாக இருக்கிறது, கனமாக இருக்கிறது, உடல் அசைகள். இன்னொருத்தவங்க சில பேருக்கு இப்படி கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, முன்னாடியும் பின்னாடியும் இப்படி சுற்றுவாங்க, இப்படி இப்படி சுற்றுவாங்க, அவங்களே அறியாமல். ஆனா இந்த இந்த மாதிரி நான் சுத்துறேன்றதுக்கு வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு தெரியும். அது எப்படி தெரியும்? மனம் கடந்த நிலை பாருங்க, மனம் கடந்துட்டோம். ஆனா இந்த மாதிரி சுத்துறன்றது எப்படி தெரியுதுன்னா அதான் விழிப்புணர்வு. இப்ப நீங்க கண்ணை மூடி இருக்கீங்க, உங்களுடைய மூக்கு எங்க இருக்குதுன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு உங்களோட நீங்க கண்ணை பார்க்கல, கண்ணால பார்க்கல, இல்ல தொடல, எந்த ஒரு இதுவும் பண்ணல, ஆனா மூக்கு எந்த இடத்துல இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் அவேர்னஸ், விழிப்புணர்வு, உடல் மேல அந்த விழிப்புணர்வு. உங்களுடைய காது எங்க இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு செவுரு இருக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி இந்த நீங்க தியானத்துல இருக்கும்போது இந்த மனம் கடந்த அந்த ஒரு இது இருக்கும்போது இப்படி இப்படி சுத்துறீங்க, இப்படி சுத்துறீங்க, இப்படி ஆடுறீங்க, இப்படி எல்லாம் அப்படி இருக்கும்போது உங்களையே அறியாம போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்துறன்றது தெரியும். இது எல்லாமே வந்து ஆற்றல், உங்களுக்கு உள்ளுக்குள்ள தியானத்தோட அனுபவங்கள் தான். ஐயோ என்னமோ சுத்துறோம், என்னமோ இதாகுது, என்னமோ ஆயிட போகுது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்க, தியானம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, உங்க கையை கோத்துன்னு இருக்கிறதே தெரியாது, கை இருக்கிறதே தெரியாது, இல்ல கழுத்து கீழே இருக்கிறதே தெரியாது. இதுவும் ஒரு தியான அனுபவங்கள் தான். சில பேர் கலர்லாம் தெரியும், மலைகள் தெரியும், இமயமலை தெரியும், இல்ல சில பேருக்கு வந்து மகாவதார் பாபாஜி, ஜீசஸ், இல்ல யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்க, இல்ல மனிதர்களோ, இல்ல இந்த யோகிகளோ, இல்ல யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் நார்மல். ஸோ இந்த எந்த அனுபவமும் இல்லைன்னாலும் அதுவும் அனுபவம் தான். இந்த இந்த அனுபவங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னும் போது நீங்க மூளைக்கு வந்து ஏதாவது இன்புட் கொடுக்கணும் மூளைக்கு. நீங்க கண்ணை திறக்கிறீங்க, யாரோ ஒருத்தவங்க பாக்குறீங்க, ஓகே அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, எங்க வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு ரூபாய் இருக்கும், இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருது. உடனே இந்த மூளை போயிட்டு உடனே வேலை செஞ்சு, ஓ போத்தீஸ் கடையில் எடுத்திருப்பாங்க, இல்லை இங்கே தான் எடுத்திருப்பாங்க, அவங்க நேற்று தான் சொன்னாங்க இங்கே தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பற்றி பேசுவோம். கண்ணை மூடிட்டனாலே 80% இன்புட்டை கட் பண்ணுறோம், எனர்ஜிகளை ஆற்றலோட செலவு பண்ணுறதையும் கட் பண்ணுறோம். அப்போ கண்ணை மூடிட்டோம், நம்மளுடைய தியானத்தில் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய புலன்கள், நம்மளோட சென்சஸ் வந்து உள்நோக்கி செயல்படுத்துகிறோம், உள்நோக்கி பயணம் பண்ணுறோம். உள்நோக்கி பயணம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டாலே முடிஞ்சிச்சு. நம்மளோட மூளை வந்து எம்டி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நம்மளோட மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய மூளையில பழைய விஷயங்கள் இருக்குல்ல, நேற்று நடந்த விஷயம், முந்தா நேற்று நடந்த விஷயம், 10 வருஷம், இது எல்லாமே வெளியில கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்ப மூச்சை கவனிக்க கவனிக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம், அதாவது இதுல இருந்து தாண்டி வெளியில போறோம். அப்ப எண்ணம் வந்து நம்ம மனம் கடந்த நிலைக்கு நம்ம செல்றோம். ஆட்டோமேட்டிக்காவே மைண்ட் அப்படி எம்டி ஆக ஆரம்பிக்குது. இப்படி எம்டி ஆக ஆரம்பிக்கும் போது வந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா விஷயங்களும் இந்த எல்லையற்ற அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம ஒன்றா கலக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்கன்னா, குவாண்டம் அறிவியல் படி 99.99% வந்து நம்ம ஆற்றல் எம்டி, வெற்றிடம் தான், காலியா இருக்கிறோம். சுத்தி இருக்கிற பொருள் நம்மளோட உடலும் சேர்த்து. அப்ப கண்ணை மூடிட்டு நம்ம இதை கவனிக்கும் போது நம்மளோட உடல் வந்து 99.99% ஆற்றல் நிலைக்கு போகுது. அந்த ஆற்றல் நிலைக்கு போகும்போது நமக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அனுபவம் தான் வரணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு அவங்களுக்கு இந்த அனுபவங்கள் வந்தது, எனக்கு இந்த அனுபவங்கள் வரணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. எதிர்பார்க்க கூடாது. இந்த அனுபவம் வந்துச்சு நேற்று, இந்த ஒவ்வொரு டைமும் தியானம் உட்காரும் போதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று இந்த அனுபவம் வந்துச்சு, எனக்கு எனக்கு கலர்லாம் தெரிஞ்சுது, பையன் சார் எனக்கு கலர் தெரிய மாட்டேங்குது, இது வரைக்கும் எனக்கு கலர் தெரிஞ்சதே கிடையாது இந்த 4 வருடத்துல. ஒரு நாள் அவங்களுக்கு வந்துச்சு, எனக்கு வரல. அவங்களுக்கு என்னமோ சொல்றாங்க, எனக்கு சாய்பாபா வந்தார், ஜீசஸ் வந்தார்ன்றாங்க, எனக்கு யாருமே வரமாட்டாங்களே, அப்படிலாம் கிடையாது.
ஸோ இதெல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்க்க பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்சஸ், மூன்றாம் கண் அனுபவங்கள்னு சொல்லுவாங்க. பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக. ஒரு அறை இருட்டாக இருக்குது, ஒரு லைட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த அறையில் இருக்கிற அந்த இருட்டு டார்க்னஸ் பட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும், வெளிச்சம் வரும். அதே மாதிரி தான் இந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த ஆண்டனா, நம்மளோட ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீனியல் கிளாண்ட் நம்ம அந்த புருவ மத்திக்கு பின்னாடி அந்த மூளைக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கும். அந்த கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் தியானம் பண்ண. அப்போ ஒரு விஷயத்தை பற்றியான புரிதல்கள், தெளிவு இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இன்சைட்ஸ்லாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி யோசிச்சு அந்த ஐடியா எங்கே வந்ததுன்னே தெரியாது, டக்குன்னு அந்த ஐடியா வரும். இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய தாட்ஸ் வர்றது இது எல்லாமே நார்மல். இது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கணும்.